ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட முடியுமா என்ன? நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பட்டாணி குருமா. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பட்டாணியோ, ஃப்ரோசன் பட்டாணியோ, இல்லை நம்ம ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பட்டாணியோ, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ், இல்லைன்னா மஷ்ரூம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்க, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, தேங்காய் வந்து அரை மூடி, தக்காளி வந்து 2, சால்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தட்டி தான் ஆட் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கூடவே தட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ரோசன் பட்டாணி, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ், இல்லைன்னா மஷ்ரூம் என்ன நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வாயில் தட்டுப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு திருப்பிடலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடச்சதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். இல்லைன்னா ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த பட்டாணியும் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் மசாலாலாம் தேவைப்படாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சிட்டோம். ஸோ கூடவே மஞ்சள் தூள் இதெல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் போட்டு எடுக்குன்னா நம்மளோட சூப்பரான பட்டாணி குருமா ரெடி. இது லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை, இல்லைன்னா கசூரி மெத்தி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். டெய்லி டிஃபன் செய்கிறதுக்கு என்ன ஆச்சு டென்ஷன் படணும்னு அவசியமே இல்லை. ஒன் பார்ட் ரெசிபி உங்களுக்காக தான். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே இந்த ஈஸியான ரெசிபியை வீட்லேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவ், சப்பாத்தி, பூரி, நான் எல்லா டிஃபனுக்கும் மேட்சாக இருக்கும். குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க.